வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான 3 விதமான சட்னி செய்ய போகிறோம். நம்ம சுட சுட இட்லியோட இந்த மாதிரி சட்னியை வச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த 3 விதமான சட்னியை நம்ம எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த 3 சட்னியுமே செய்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். சட்டுன்னு நம்ம இந்த சட்னியை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நாம் ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி 3 விதமான சட்னி செய்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமான அளவில் செய்கிறேன். உங்களுக்கு அதிகமான அளவு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய் துருவல் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு கூடவே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சியையும் நம்ம சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை பல்ஸில் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு நைஸாக ஈவனாக நமக்கு வந்துடும். இப்போ சட்னியை ரெடி பண்ணிடுச்சு. இதை நம்ம தாளிப்பை நம்ம சேர்த்து நம்ம கலந்துடலாம். ரெண்டாவதாக நம்ம பூண்டு சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக மிக்ஸி ஜாரில் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, பெரிய பல்லாக இருக்கிறதுனால 4 பல் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பாதி தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதையும் சேர்த்துட்டு நமக்கு தண்ணி தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது. நம்ம தண்ணி இல்லாமல் அரைச்சி பார்த்துட்டு வேணும்னா தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. மூணாவதாக நம்ம மல்லி சட்னியை ரெடி பண்ணிடுவோம். இந்த கொத்தமல்லி சட்னியை நம்ம வதக்கி அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பல் பூண்டையும் நம்ம சேர்த்துக்குவோம். புளிப்புக்காக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு மட்டும் புளியை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு புளி வேணான்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு பாதி தக்காளி பழத்தை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு கூடவே என் கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன் நான். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எல்லா சட்னிக்குமே தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்தாச்சு. எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து நம்ம இப்போ சேர்த்தாச்சு. ரொம்பவே டேஸ்டியாக அதே சமயம் ஹெல்த்தியான ஈஸியான சட்னி ரெசிபியும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சூப்பராக 3 விதமான சட்னி நம்ம ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.